பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை பொழுதில் ஜெபத்திற்காக கூடி வந்திருக்கிற அனைத்து ஹெவன் டிவி நேயர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக ஒரு ஜெபம் செய்து இந்த தொழுகையை தொடங்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்களை அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த காலை பொழுதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வாக்குரைத்தேன். கர்த்தர், இந்த காலை பொழுதில் உம்மை தேடி வந்திருக்கிற அனைத்து மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் இந்த காலை பொழுதை காணலாம் என்று இருந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த ஜீவன், சுகம், பலன் யாவுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எப்போதும் அதை நினைத்து நன்றியோடு வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. மட்டும் இல்லப்பா, இந்த பகல் முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் தகப்பனே. நாங்கள் போகிற வருகிற இடங்கள், கையிட்டு செய்யும் காரியங்கள், எல்லா காரியத்திலும் நீர் கூட இருங்கப்பா. உங்களுடைய சமூகம் எப்போதும் எங்கள் எல்லாருக்கும் முன்னாகவும் செல்ல வேண்டும் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எப்போதும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும் தகப்பனே. நேரிடவிருக்கிற எல்லா ஆபத்து மோசங்களிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளை நன்மையும் செம்மையும் ஆசீர்வாதமான நாளாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன். கனம், துதி, மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக ஒரு பாடலோடு நம்முடைய தொழுகையை தொடங்கலாம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே,
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், இலைகளெல்லாம் மருந்தாகணும், இலைகளெல்லாம் மருந்தாகணும், கனிகளெல்லாம் உணவாகணும், கனிகளெல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அன்பானவர்களே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே என்று நாம் பாடினோம். இயேசுவானவர் உயிரோடு எழுந்து போன போது நமக்கு உலகத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தருவேன் என்று சொல்லி சென்றார். அதுபோல் இந்நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய பலத்தினால்தான் நமக்கு சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார், நமக்கு அதற்கான பலன் தருவார், அதற்கான கிருபை தருவார். அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் செய்யும்போது நம்மில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும். அப்படியாக வெளிப்படும் போது தான் நாம் இருக்கிற இடத்துல ஆரோக்கியம், பரிசுத்தம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு ஆறுதல் இதெல்லாம் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் அழைத்து வருந்தி அழைத்து நம்மோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் நமக்கு கனி கொடுக்க முடியும். இயேசுவானவரில் நிலைத்திருந்தால்தான் நமக்கு நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்படியாக நாம் பாடணும். இப்போது ஒரு வசனத்தை நமக்கு தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இது ஒரு ஆசீர்வாத வசனம், ஒரு வாக்குத்தத்த வசனம். நாம் எல்லோருக்கும் பிடித்த வசனம். எல்லோரும் இந்த வசனத்தை காணும்போது நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தோட்டம் என்று சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் நாம் விரும்புவோம், எல்லோரும் விரும்புவோம். காய்கறி தோட்டம், மலர் பூந்தோட்டம், கனிகள் நிறைந்த பழத்தோட்டம், இப்படியாக எல்லோரும் விரும்புகிறது தான் அந்த தோட்டம். முடிந்தவரை எல்லோரும் நம் வீடுகளிலும் கொல்லைப்புறங்களிலும் நாம் இந்த தோட்டங்களை அமைத்து ரசிப்பது இயற்கை. ஆனால் இந்த தோட்டங்களை நாம் வைத்திருந்தாலும் நமக்கு தோட்டத்தை பார்ப்பதற்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த தோட்டத்தை பராமரிப்பது சற்று கடினமான காரியம். தோட்டத்திற்கு
தண்ணி தான் மெயின். தண்ணி வேண்டும், உரம் வேண்டும். இதையெல்லாம் போட்டு சரியாக பராமரித்தால்தான் அந்த தோட்டத்திலிருந்து நமக்கு பூக்களானாலும் கனிகளானாலும் நமக்கு பறித்து எடுக்க முடியும். அப்போ இங்கே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் சொன்னேன், தண்ணீர் தோட்டத்துக்கு மிகவும் இன்றியமையாதது. நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் என்று சொன்னால் அந்த தோட்டத்தில் எப்போதுமே செழிப்பு இருக்கும், எப்போதும் செழிப்பு இருக்கும். அந்த தோட்டத்தை பராமரிப்பது மிகவும் எளிது. அதில் நாம் நட்டிருக்கும் செடிகளெல்லாம் செழிப்பாக வளரும், மட்டுமல்ல நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று சொல்லும்போது அதற்காக வேறு நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்காது. எப்படியாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நாம் அனைவரும் விரும்புவோம். மட்டுமல்ல வற்றாத நீரூற்று என்று சொல்லும்போது நாம் கிணறுகளை வெட்டும்போது ஊற்று நல்லதாக இருக்கிறதா, நிறைய தண்ணீர் வருகிறதா என்று நாம் பார்ப்போம். நல்ல தண்ணீர் நிறைய கிடைத்ததென்றால் நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்போ வற்றாத நீரூற்று என்று சொல்லும்போது கோடை காலங்களில் எல்லா கிணறுகளும் வறண்டு போகும்போது எங்கேயாவது தண்ணி இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக நாம் அதை நினைப்பதுண்டு. அப்போ வற்றாத நீரூற்று என்று சொல்லும்போது அங்கே ஒருபோதும் தண்ணீருக்கு குறைவு வராது. அப்படியான ஒரு நீரூற்றைத்தான் வற்றாத நீரூற்று என்று சொல்வார். ரெண்டும் நாம் எல்லோரும் விரும்புகிற காரியங்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் இருப்பாய் என்பது ஆசீர்வாத வாக்குத்தத்தம். நாம் இதை பார்க்கும்போது சந்தோஷப்படுவோம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வற்றாத நீரூற்றானாலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமானாலும் அது அவற்றிற்கு பயனாக அமைவதில்லை, பிறருக்கு பயனுள்ளதாய் அமைகிறது. அந்த வற்றாத நீரூற்றிலிருந்து மக்கள் தண்ணியை எடுக்கிறார்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலிருந்து வரும் கனிகளையும் பழவகைகளையும் காய்கறிகளையும் எல்லாம் பூக்களையும் எல்லாம் மற்றவர்கள் மக்கள் அனுபவிக்கிறார்கள். அவற்றிற்கு அதில் ஒரு பங்கும் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீரூற்றான தோட்டத்தை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போது நாம் நினைக்க வேண்டியது என்னவென்றால், இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் இருக்கும்போது அதன் மூலம் மற்றவர்கள் பயனடைவார்கள். நாம் நினைத்து பார்ப்போம், நம்மால் மற்றவர்கள் பயனடைகிறார்களா? நாம் பிறருக்கு உதவி செய்கிறோமா? நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோமா? நாம் பிறருடைய துக்கங்களில் பங்கு கொள்கிறோமா? மற்றவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா? இப்படியாக நாம் வற்றாத நீரூற்றாய் இருப்போம் என்றால் தேவையில் இருக்கிறவர்களுடைய தேவைகளை நாம் முடிந்தவரை சந்திக்க உள்ள அந்த ஒரு நல்ல மனது நமக்கு வரும். இல்லாவிடில் வறண்ட நிலத்தை போல தான் இருக்கும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்கும்போது நாம் சந்தோஷப்படுவோம். வற்றாத நீரூற்று நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். உண்மையிலே இந்த வசனத்தை தியானிக்கும்போது நான் உணர்வது, எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, பிறருக்கு ஆசீர்வாதம். அதை தான் நாம் விரும்ப வேண்டும். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், நாம் மற்றவர்களுக்கு எப்படியாக இருக்கிறோம். கனி கொடுக்கும் வாழ்க்கை. இனி உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒரு பிரச்சனை வரும்போது நாம் எப்படி சால்வ் பண்ணுகிறோம்? கோபத்தை காட்டுகிறோமா? சமாதானமாய் அதை தீர்க்கிறோமா? மற்றவர்களுக்கு வேதனை உண்டாகும் விதத்தில் நாம் வாழ்கிறோமா? இதையெல்லாம் நாம் இந்த காலை பொழுதில் சிந்திக்க வேண்டும். நாம் காலை பொழுதில் அமைதியாக இருந்து சிந்திக்கும்போது நம்மை நாமே நிதானித்தறிவோம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நம்மை நாமே நிதானித்தறியும் போது நாம் அந்த பாவங்களை விட்டு, அந்த கேடான காரியங்களை நாம் விட்டுவிட மனதில் எண்ணுவோம். ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே, என்னால் யாருக்கு பிரயோஜனம், யாருக்காவது பிரயோஜனம் இருக்கிறதா? அப்படியாக நாம் சிந்திப்போம். அப்படியாக சிந்திக்கும்போது நாமவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன்வருவோம். அப்போது
நம்மால் பிறர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மட்டுமல்ல, வற்றாத நீரூற்று நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் எப்பவும் ஆட்கள் ஓடி வருவார்கள். ஏதாவது அங்கே கனி இருக்கும், அல்லாட்டா பூ இருக்கும், அல்லாட்டா வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் இருக்கும், ஏதாவது இருக்கும் என்று ஜனங்கள் ஓடி வருவார்கள். மட்டுமல்ல, ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் என்றாவது ஓடி வருவார்கள். நம்மை நாடி எத்தனை பேர் வருகிறார்கள்? வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் இதை சிந்திக்க வேண்டும். இயேசுவானவர் சொல்லுவார், இந்த சிறியவனாகிய எளியவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அது எப்படியான பண உதவியாக இருக்கலாம், நம்முடைய பலன், நம்முடைய நம்மால் என்றதை செய்து கொடுப்பதாக இருக்கலாம், ஜெபிப்பதாக இருக்கலாம். ஜெபிப்பது ஒரு பெரிய உதவி. நாம் நம்முடைய தேவைகளை எண்ணி எண்ணி வருந்துகிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பு மாறியது. இதை நாம் வாசித்தாலும் ஜெபிக்க சென்றிருக்கிற நேரம் நம்முடைய காரியங்களை முன்வைக்கத்தான் நாம் முன் வருகிறோம். இந்த நிலை நமக்கு மாற வேண்டும். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதமான வசனம் எப்போதும் நம் உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருந்தால் யார் யாருக்கு எதை செய்ய முடியும்? யார் யார் என்னிடம் வந்து உதவி பெற முடியும்? அப்படி வருகிறார்களா? இல்லை, நான் வறண்ட நிலமாக இருக்கிறேனா என்று சோதிக்க வேண்டும். எல்லாம் உதவி செய்ய வசதி இருந்தால் கூட வசதி செய்ய மனமில்லாத சூழ்நிலையில் நாம் பல நேரங்களிலும் காணப்படுகிறோம். அந்த நிலைக்காக நாம் வருந்துவோம். நாம் அப்படியாக நம்மை நாமே தாழ்த்தி முன்வரும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு தாராளமாய் உதவி செய்வார். அந்த ஒரு உதவி வருவதற்கு நாம் அனைவரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை பொழுதில் நாம் அதை சற்று சிந்திப்போம். மற்றவர்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்கிறோமா? மற்றவர்களை நான் வேதனைப்படுத்துகிறேனா? மற்றவர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு அவர்களை துன்புறுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்திப்போம். சரியாக மற்றவர்களுக்கு வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்கிறவர்கள், அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இல்லை, நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறேன் என்று சிந்தித்தால் இன்று முதல் நாம் அதற்கு முற்படுவோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஏசப்பாவிடம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எப்படி ஆண்டவர் பயன்படுத்த சுத்தமாக இருக்கிறீரோ அப்படியாக என்னை பயன்படுத்தும் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நமக்காக என்று வேண்டுவதை விட பிறருக்காக நாம் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார். நாமே ஒரு கணம் சிந்தித்து இந்த தியானத்தில் முடிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த காலை பொழுதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் தியானித்த வசனத்தை ஒரு முறை கூட உடைய திரு சந்நிதியில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. எங்களை அப்படியாக நீர் மாற்றுங்கப்பா. எங்களில் எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் சுரந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்பா. வாழுகிறோம் ஆண்டவரே. எப்போ இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம் என்று யாருக்குமே தெரியாது தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் சுயநலத்தோடு வாழ்கிறோம் அப்பா. அந்த காரியத்தை உடைய சமூகத்தில் சொல்லி அறிக்கை இடுகிறோம் அப்பா. நாங்கள் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக, பிறர் நலத்தை கருதுகிறவர்களாக, பிறருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக, எங்களால் இயன்ற மட்டும் நாங்கள் பிறருக்கு உதவி செய்கிற அந்த ஒரு தன்மையை நீர் எங்களுக்கு தாருங்கப்பா. நாங்கள் பிறருக்காக செயல்படும்போது கர்த்தர் எங்களுக்காக செயல்படுவீர் நிச்சயம் ஆண்டவரே. அதை நாங்கள் முழுமையாக நம்பி ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பிறருக்காக நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிறருக்காக நாங்கள் ஜெபிக்கவும், தேவையில் இருக்கிறவர்களுடைய தேவைகளை எங்களால் முடிந்த வரையிலும் சந்திக்கவும், துக்கத்தில் இருக்கிறவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்தவும், ஆண்டவரே, பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளில் அவர்களுக்கு துணையாக இருக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் நேபாள் ஊழியங்களை உம்முடைய திருக்கரத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே.
ஏசப்பா பள்ளிக்கூடங்களை வைத்து, தேவாலயங்களை வைத்து, ஆண்டவரே மிஷனரிமார்களை வைத்து, அவர்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வைத்து பலவிதமான தேவைகள் இந்த ஊழியத்தில் இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நேபாள் மிஷனரி ஊழியமானது நாளொரு வண்ணமும் பொழுதொருமேனியுமாக வளர்ச்சி அடையட்டப்பா. இதற்காக ஆண்டவரே ஜெபிக்கவும், உழைக்கவும், கொடுக்கவும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. இதன் மூலம் அந்த தேசம் ஃபுல்லும் முழுமையாய் ஆண்டவரே ரட்சிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அங்கே உள்ள தேவைகளையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. தகப்பனே, இந்த நேரத்தில் கஷ்டங்களில் ஆண்டவரே, வியாகுலங்களில், நெருக்கங்களில், மரணக்கட்டுகளில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, சமாதானமின்றி தவிக்கிற மக்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கர்த்தர் இறங்கி கட்டளை இடுங்கப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் யாவுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை நீர் ஒவ்வொருத்தரையும் நோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, இந்த வசனத்தை கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் தியானித்த வசனங்கள், ஜபிக்கிற விண்ணப்பங்கள் யாவும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டப்பா. ஆண்டவரே, இதை கவனித்து கொண்டு ஜப விண்ணப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தேவைகளை நீர் சந்தித்து அவர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. பலவிதமான பாரங்களோடு யாராவது இதை கவனிக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீர் எடுத்து போடுங்கப்பா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுங்கப்பா. நீரங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையாப்பா. நீர் சர்வ வல்லவரப்பா. நீர் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாது தகப்பனே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்பா, அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை தேடும்போது எங்களுக்கு அதனால் திருப்தி வரும் என்று ஆண்டவரே. அப்பா, எஜமான் வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலோ, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்களுக்கு கர்த்தர் எப்போது இரக்கம் செய்வீர் என்று ஆண்டவரே, அதிகாலையில் எழும்பி இருந்து உம்முடைய வசனத்தை தியானித்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க அப்பா. ஏசப்பா, இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. இந்த வசனம் அவர்கள் உள்ளங்களில் கிரியை செய்யட்டப்பா. ஆண்டவரே, இந்த பகல் நேரத்தில் அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ, என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ, எல்லா காரியங்களிலும் உம்முடைய விசேஷித்த பிரசன்னம் கூட இருக்கட்டப்பா. ஆண்டவரே, அப்பா, பலவிதமான தேவைகளோடு, வருத்தத்தோடு, கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஏசப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வாக்குரைத்தீரே ஆண்டவரே. அதிகாலையிலே தேடி வந்திருக்கிற மக்கள் ஆண்டவரே, உம்மை காண வேண்டும் ஆண்டவரே, உம்மை கண்டடைய வேண்டும் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அவர்கள் உம்மை கண்டடையட்டப்பா. அவர்கள் தேடுகிற காரியங்களை அவர்கள் கண்டடையட்டப்பா. கேட்கிற காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டு கர்த்தாவே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, விசுவாசத்தோடு பலவிதமான காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, சுகம் இல்லாமல் இருக்கிற மக்களை கர்த்தர் சுகப்படுத்துங்கப்பா. பலவீனத்தோடு யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பூரண பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் முடியவில்லையே என்று கவலையோடு யாராவது இருந்து அந்த ஜெபத்தில் இருக்கிறார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தங்கள் கடமைகளை உற்சாகத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு செய்து முடிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளில் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த புதிய வருஷமானது அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கட்டு கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் இருக்கட்டப்பா. ஆண்டவரே, அவர்கள் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கத்தக்க நிலைமையில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள்
அவர்களில் ஊற்று இருந்தால் தானே மற்றவர்களுக்கு அதை பாய்ச்சி கொடுக்க முடியும் அப்பா. அவர்களில் கனி இருந்தால் தானே மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் அப்பா. அப்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அநேக புத்தாண்டுகளை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க தகப்பனே. தங்கள் திருமண நாட்களை காண்கிற தம்பதியர்களை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுங்க. இம்மட்டும் காத்து நடத்தி வருகிற கர்த்தர் இன்னமும் காத்து நடத்துங்கப்பா. குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளிலேயே தவிக்கிற மக்களுக்கு, தம்பதிகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் இறங்கினா 1 செகண்ட் தான்ப்பா ஆண்டவரே. அப்படி யாராவது வேதனையோடு இருக்கிறார்கள் என்றால் கர்த்தர் இறங்கி அவர்களை நோக்கி பாருங்க தகப்பனே. பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவரே, பலவீனமான பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா அங்கவீனமான பிள்ளைகள் யாராவது இருந்தால் கர்த்தாவே, அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை நீர் சக்திப்படுத்துங்க. நல்ல நார்மலான பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, கர்ப்பிணி தாய்மார்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அவர்களும் நல்ல சுகமாக நீர் பாதுகாத்து ஏற்ற நேரத்தில் சுகமான ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுங்கப்பா. முழு வளர்ச்சி அடைந்த எந்த குறைபாடும் இல்லாத நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல அப்பா, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் சம்பாதிக்கிறதும் எல்லாம் இங்கே அழிந்து போகும் ஆண்டவரே. அழியாத ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் நீர் உணர்வின் ஆவியை கட்டளையிடுங்கப்பா. எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாருங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாருங்க. எங்கள் பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு நீர் மாற்றி போடுங்கப்பா. உடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்க. கனம், துதி, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.